Assalamualaikum, welcome back to my world. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துஆ செய்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப பெரிய சாரி சொல்லிக்கிறேன். நான் இந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பெரிய சாரி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு சண்டே அன்னைக்கு மார்னிங் தான் எடுத்திருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து நான் எடுக்க முடியலை என்னால். மத்தியானம் லஞ்ச்ல இருந்து தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து 2 பேருமே சேர்ந்துட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் செஞ்சு தந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பிள்ளைங்க 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரியாணி அப்படின்றத விட ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியா ஃப்ரைட் ரைஸான்னு கேட்டால் பிரியாணி சொல்ல மாட்டாளுங்க, ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லுவாளுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். பிரியாணி விரும்பி சாப்பிடுவாளுங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னாலே ஃப்ரைட் ரைஸ்ன்றுவாங்க. ஸோ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கேட்டனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சுட்டேன். கொஞ்சமாக எங்களுக்காக சோறு வந்து கொஞ்சம் வடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து குட்டி குட்டி கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 பொடி இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து விரவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டேன். இது என்னடா ஒரு பீஸ் கறி கொஞ்சமா அரிசியும் போட்டு வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா? இது வந்து ஜாரா ஜெயின்காக எப்பவும் வந்து அவங்களுக்கு மதியானம் லஞ்ச்ல வந்து நாங்க சிக்கன் மட்டன் எது எடுத்தாலும் சரி அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் கேரட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது போக மீதி இருக்கிற நேரம்லாம் வந்து இந்த ஃபுட்டு வரும் இல்லையா, கேட் ஃபுட்டு, அதுதான் யூஸ் பண்ணிப்போம். ஃப்ரைட் ரைஸ்க்காக வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுலேயே வந்து சிக்கன் 65 பொடியை போட்டு நல்லா வந்து விரவி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கடாய் வச்சு நம்ம பன்னீர் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் பொரிச்சிட்டேன். சிக்கன்ல ஏற்கனவே உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தான் வேக வச்சேன். அதனால வந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. பன்னீரை பொரிச்சு எடுத்துட்டு அது கூடயே வந்து சிக்கனையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இதை பொரிச்சு எடுத்துட்டு வந்து தேவையான ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ், இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு உப்பு, மிளகு பவுட்ரு, இஞ்சி கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சிருக்கேன், பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எடுத்து வச்சுட்டு காய்கறி எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு அகலமான சட்டி எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு தட்டி வச்சது அதில் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கூடவே வந்து காய்கறி 1 by 1 போட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்க்கல. ஏன்னா வெங்காயம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாளுங்க, எடுத்து உரமா ஒதுக்கி வச்சிருவாளுங்க. அதனால வெங்காயம் சேர்க்காம காய்கறி வரைக்கும் சேர்த்துட்டு முட்டையும் சேர்க்கல. முட்டை ஏன் சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து முட்டை சேர்த்தாதான் நல்லா இருக்கும். பட் வந்து பன்னீருக்கு வந்து முட்டை சேர்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பன்னீரோட ரேஸ் நல்லா தெரியும். நீங்க முட்டையும் சேர்த்து போட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால முட்டை சேர்க்காம பன்னீர் மட்டும் சேர்த்திருக்கேன். ஸோ சாஸ் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துட்டு பன்னீர் பொரிச்சு வச்சதையும் அதில் சேர்த்திருக்கேன். பன்னீர் வந்து நாங்கள் எப்பவும் எப்படி செய்வோம்னா ரொம்ப கிறிஸ்பியா பொரிச்சுக்குவோம், அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துட்டு அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் மட்டும் லாஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும். அதனால கேரட் மட்டும் லாஸ்ட்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு கடைசியில வந்து பெப்பர் போட்டு நல்லா தூவிட்டு கூட கொஞ்சம் வந்து கார்னிஷ்காக கொஞ்சமா கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான லெவல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு இறக்கி முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு அடுப்புல சில்லி சிக்கன் ரெடி பண்றதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கியூப் சைஸா வந்து கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் சின்ன ஒரு 2-3 பல்லு பூண்டையும் தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டாலும் எல்லாம் ஃபைனா சாப் பண்ணி போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா சாட்டேஜ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, சும்மா லைட்டா தான் வதக்கணும். கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகாவை அப்படியே நல்லா கீறி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மட்டும் தான், வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா சிக்கன்ல உப்பு சேர்த்து பொரிச்சாச்சு. சாஸ்லயும் இப்போ உப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால லைட்டா உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு சாஸ் எல்லாம் சேர்த்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் கிரீன் சில்லி சாஸ், இது 3 சேர்த்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இதனால லைட்டா வதக்கிட்டு கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். இந்த சில்லி சிக்கன்லாம் சாப்பிடும் போது லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக சுகர் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கீழே மேலே நல்லா பெரட்டி எடுத்துடணும். ஸோ இதையும் வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை, எல்லாம் வெந்ததுனால கொஞ்சம் லைட்டாக சாட்டேஜ் பண்ணிட்டு மேலே வந்து கார்னிஷ்காக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சில்லி சிக்கனும் ரெடி. ஃப்ரைட் ரைஸும் சரி சில்லி சிக்கனும் சரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு காம்பினேஷன் சொல்லுவேன். மதியானம் லஞ்ச் சாப்பிடும் போதே பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரூட்டு விட்டு பார்த்தோம். சாயந்தரம் ஈவினிங் பீச்சுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு திடீர்னு சட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே ஓடலை. சரின்னு டக்குன்னு வந்து வேர்க்கடலை இருந்துச்சு, அதை ஊற போட்டுட்டேன். அதை ஊற போட்டுட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தை ஊற வச்சுட்டு அதை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2 விசில் விட்டு எடுத்து பார்த்தா வேகலை. மறுபடியும் வந்து விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தப்பறம் நல்லா வெந்துருச்சு. அதை வந்து தாளிச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
கிளம்பணும் முடிவானதுக்கு அப்புறம் டக்குன்னு எங்க பிரதர் இல்லாவோட ஃபேமிலிக்கும் ஃபோன் போட்டு கூப்பிட்டோம். சரி அவங்களும் வந்து ரேர் தான் எங்கேயும் வெளியே போறதெல்லாம். அவங்களும் கூப்பிட்டோன்னே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சட்டன் ஓகேன்னு சொன்ன உடனே நாங்களும் குஷியா ஜாலியா கிளம்பிட்டோம். ஸோ ஆட்டோ புக் பண்ணி தான் போயிருந்தோம். பீச்சு கிட்ட வந்தோடனே அந்த ஒரு குஷி வந்துடும். பீச் பார்த்துட்டோம், பீச் கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. வந்ததுக்கு அப்புறம் உடனே நாங்கள் வந்து எங்க பிரதர் இல்லா ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருந்தோம். அப்புறமா கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னா ஜாயிண்ட் ஆயிட்டோம். ஆக்சுவலா இந்த ட்ரிப் வந்து ரம்ஜான் அன்னைக்கு பிளான் பண்ணது. பட் இவங்களுக்கு வேலை இருந்தனால போக முடியல. ஸோ அதனாலதான் வந்து 2 பேருமே ஓகேன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. ஸோ கூட்டு போனது ஒரு வகையை நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியோட ஒன்னா போறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் சொல்லலாம். ஸோ இங்க இருந்து அவ்வளவு தூரம் கூட்டு போய் அங்கேயும் போய் 2 பேரும் போனை நோண்டிட்டு படுத்துட்டாங்க. நாங்களாம் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் எல்லாம் நான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பீச்சில் கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டம் போட்டோம். நானும் என் குழந்தை வைஃப் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் நாங்க எங்களுக்குள்ள ரொம்ப நல்ல பாண்டிங் இருக்கும். ஸோ நாங்க 2 பேரும் பேசிக்கிறதே வந்து கொஞ்சம் எங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு 2 பேருக்கு கொஞ்சம் பொறாமப்படுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜவு மிட்டாய் கிட்ட வந்தாச்சு. ஜவு மிட்டாய் இல்லைன்னா வந்து எனக்கு பீச்சுக்கு போன திருப்தியே வராது. ஏன் தான் பீச்சுக்கு போனோம்னு ஆயிடும். அதனால பீச்சுக்கு போனாலே வந்து ஜவு மிட்டாய் தான் ஃபர்ஸ்ட் என் கண்ணு தேடும். இந்த மாதிரி ஜவு மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டவங்க யாருன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. யாரும் பண்ண மாட்டீங்க, பட் இருந்தாலும் நான் கேட்கறது கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ரோல், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பலாம், அப்படியே நடந்து போறதுக்கு சரியா இருக்கும்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6:45-7 மணிக்கு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே மெதுவா நடந்து போனா சரியா வந்துடும் அப்படின்ட்டு நாங்க போனதுல இருந்தே வந்து கேட்டுட்டே இருந்தா அந்த ஜம்பிங்ல ஏறணும், நாங்க அதுல போய் ஏறி குதிக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்க வேணாம்னு சொன்னா கேட்கல. அப்புறம் அவங்க சாச்சா நான் கூட்டு போவான்னு சொல்லிட்டு கூட்டு போய் விட்டாங்க. ஆசைப்பட்டு போனாலே அங்கேயும் போய் குதிச்சு விளாடுவான்னு பார்த்தா அங்க போய் தவழ்ந்துகிட்டு இருக்கா. நாங்க கீழே நின்றுட்டு தாவுடா தாவு அப்படின்னு நினைக்க அங்க மேல நின்று நான் தாவுறதா, நானே இங்க தவழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தவழ்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன்மார் 2 பேரையும் கூப்பிட்டுட்டா. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஜாலியா வந்து குதிச்சு என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டா. ஸோ இது வரைக்கும் விளையாடி முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பலான்னு போயிட்டு இருந்த அன்னைக்கு வழியில குதிரைங்களா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அது கூடயே கொஞ்சிக்கிட்டு அதை தடவி பார்த்துக்கிட்டு அது கூடயே ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாளுங்க. அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஆட்டோ புக் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போயாச்சு. நைட்டுக்கு வந்து போனோம்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இருந்து சாப்பாடுலாம் ஆளு கொஞ்சமா ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து போய் மீன் மார்க்கெட் போலான்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஸோ அதனால வந்து என் தம்பியை வந்து ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். காலையில 5:30 மணிக்கிட்ட இவ்வளவு எஞ்சிட்டா, சின்ன பௌசியாவும் எஞ்சி நானும் வரேன்னு சொன்னா. அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வந்து வானகரத்துக்கு போலான்ட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். கடைசி கிட்ட போய் நிப்பாட்டும் போது தான் தெரிஞ்சது அவன் வந்து நாங்களும் அவன்கிட்ட சொல்லல, அவனும் எங்கள்கிட்ட கேட்கல. அவன் வந்து சிந்தாதிரப்பேட்டைக்கு கூட்டு வந்துட்டான். சரி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இறங்கி போய் மீன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் எனக்கு வானகத்துல இருந்த அளவுக்கு இங்க திருப்தியா இல்லை. வானகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், ரேட்டும் வந்து அஃபோர்டபுளா நம்மளுக்கு ஏத்தாப்புல இருக்கும். இங்க ரேட்டு கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா மீன் நண்டு எதுவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இல்லை. எனக்கு மனசு திருப்தியாகவே இல்லை. அதனால வந்து கொஞ்சம் தான் வாங்கிக்கிட்டேன். நண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு எறா 1 kg வாங்கிட்டு அதுக்கப்புறம் காரப்பொடி மீன் இருக்கும் இல்லையா, அந்த பொடி மீன்லாம் இருந்துச்சு. அது வந்து 1 கிலோ வாங்கி நானும் அவ்வளோ half kg எடுத்துக்கலான்ட்டு வாங்கிட்டோம். ஸோ மீன்லாம் வந்து எதுவுமே வாங்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ அதனால இது வரைக்கும் வாங்கிட்டு நாங்களும் எவ்வளோ சுத்தி பார்த்தோம். ஆனா எந்த மீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி எனக்கு தோணலை. நாங்க போன டைமிங்கா இல்லை அன்னைக்கு மீன் இங்க இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நான் போனதுக்காக பிள்ளைங்க கேட்பாளுங்களேன்னு சொல்லிட்டு நண்டு மட்டும் வாங்கிட்டு எறா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு நண்டு மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எறாவும் மீனும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிடலாம், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் வந்து முட்டை, பால், அதுக்கப்புறம் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பிரெட்டை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.